பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளில் நம்முடைய பாதத்தில் கடந்து வந்த நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவனீர் எங்களுக்கு தந்த பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா, இதை பார்க்கிற தம்முடைய மக்கள் நம்முடைய கருத்துல தந்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கட்டும் அப்பா. நீங்க கூட இந்த வழி நடத்துங்க, நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்ம இயேசுவின் ஒலிவ மலை பிரசங்கம் என்று சொல்லப்படுகிற மத்தேயு எழுதின சொன்ன சுவிசேஷத்தின் 24ஆம் அதிகாரமும் 25ஆம் அதிகாரத்தையும் தான் பார்க்க போறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்ததான காரியங்களே ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த உலகத்துல இருக்கும் போதே சீஷர்களுக்கு அவர் போதித்து பிரசங்கித்து கடந்து சென்றிருக்கிறார். அதை குறித்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அதாவது உபத்திரவ காலம், அதாவது 7 வருடம் உபத்திரவ காலம் என்று சொல்லப்படுகிற 7 வருடம். ஆண்டவராகிய இயேசு, இதை நான் புரிந்து கொள்ளும் முன்னால இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை புரிந்து கொள்வதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகை, அவர் எனது குழந்தையாக மரியாளின் வயிற்றிலே உற்பத்தியாகி குழந்தையாக இந்த உலகத்திலே பிறந்து 33.5 வருடம் மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து, முழு மனிதனாகவும் முழு தேவனாகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்து தன்னுடைய 33.5 வயதிலே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக ஒரே தரம் பலியாக, கிருபாதார பலியாக அவர் என்ன செய்தார், இரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த இந்த தேவன் மகிமை பொருந்தினவராக இன்றைக்கு பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். அந்த தேவன் சபையை சேர்த்து கொள்ளும்படியாக திரும்பவும் என்ன செய்கிறார், வரப்போகிறார். இரகசிய வருகையாக வரப்போகிறார் என்பதே நமக்கு தெரியும். அவர் என்ன செய்வார், அவர் வருகிறது இந்த நாளிலே இப்படி வருவார் என்பது யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. அந்த நாளையாவது அந்த நாளிகையாவது யாரும் அறியவே முடியாது. அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு பிதா ஒருவர் தவிர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த நாள் தெரியாது. ஆனால் இந்த இடத்திலே சீஷர்களுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லும் போது சீஷர்களுக்கு சபை என்கிறதான ஒரு காரியத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவார். இன்றைக்கு நாம் சபையாக கூடியிருக்கிறோமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிற புறஜாதிகளின் கூட்டம் ஒன்று உருவாகும் என்பதும் சீஷர்களுக்கு அந்த நாளிலே தெரியாது. அதனால சீஷர்கள் என்ன நினைக்கிறாங்க, எருசலேமின் முடிவு வரும், அதாவது அந்த நாட்களிலே பகைஞர்களினாலே எருசலேம் என்ன செய்யப்பட்டுள்ளது, மூடப்பட்டு ரோமர்களின் ஆட்சியினாலே எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் துயரப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பகைவர்கள் அழிக்கப்பட்டு இது ஒரு முடிவுக்கு வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அந்த ராஜ்யத்திலே நாம் ஆளுகை செய்வோம் என்பதை தான் சீஷர்கள் அன்றைக்கு அறிந்திருந்தார்கள். அதனால தான் சீஷர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே முதலாவது 1-2 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், சீஷர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த நாட்களிலே ஏரோது ராஜாவினாலே பிரபாண்டமாக அநேக வேலைப்பாடுகளோடு அந்த என்ன செய்யப்பட்டிருந்தது, அந்த எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டிருந்தது. செருபாபேல் தேவாலயம் கட்டின தேவாலயத்தை அன்றைக்கு ஏரோது மன்னன் புதுப்பித்து அழகாக அந்த தேவாலயத்தை பல வேலைப்பாடுகளோடு பல அழகாக என்ன செய்திருந்தார், நாம் கட்டி இருந்தாராம். அதை பார்த்து பிரமிக்கத்தக்கதாக
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த தேவாலயத்தை பார்த்து பிரமிப்பார். இதில் உள்ள கட்டிட வேலைகளை பார்த்து பிரமித்து போவார் என்பதை நினைத்து சீசர்கள் அதை சொன்னபோது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த தேவாலயத்திலே இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இந்த தேவாலயம் முழுவதுமாய் அழிக்கப்படும் என்று சொன்னபோது சீசர்கள் புரிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால், அவர்கள் எதை புரிந்து கொள்கிறார்கள், இந்த தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அழிக்கப்படும்னா எருசலேமின் அழிவு அது வரும், எருசலேம் முடிவுக்கு வரும். அந்த எருசலேம் முடிவுக்கு வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். நான் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொன்னாரே, அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்பதனாலதான் அடுத்து இருக்காங்க. பின்பு அவர் ஒளிமேலே உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்று கேட்கிறார்கள் என்றால், இந்த தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எப்பொழுது இடிக்கப்பட்டு போகும் என்பதை கேட்டுட்டு உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அவர்களுடைய சிந்தனையில் இருந்தது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த எருசலேமிலே இந்த தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும்போது ஆண்டவர் திரும்ப வருவார். திரும்ப வரும்போது உலகத்தின் முடிவு உண்டாகும். முடிவு உண்டாகும் போது என்ன செய்யப்படும், ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படும். அப்பொழுது என்ன செய்வோம், அந்த ராஜ்யத்திலே நாமும் ஆளுகை செய்வோம் என்பதுதான் சீஷர்களுடைய கண்ணோட்டமா இருந்தது. அந்த நாட்களிலே ஆண்டவர் புறஜாதிகளுக்காக இப்படி ஒரு சபையை ஆயத்தம் பண்ணுவார். அந்த சபையை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படியாக அவர் ரகசிய வருகையாக வருவார் என்பது அன்றைக்கு சீஷர்களுக்கு தெரியாது. ஆனால் மறைமுகமாக சீஷர்களுக்கு ஆண்டவர் அந்த நாளிலே இந்த காரியத்தை சொல்லிக் கொடுத்ததை பார்க்க முடியும். இந்த ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எருசலேம் தேவாலயம் கிபி 70 என்ன செய்யப்பட்டது, தீத்துராயனுடைய போர் வீரர்களால் முழுவதுமாக இடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது. அதை ஆண்டவர் சொல்லாதபடிக்கு அப்படி ஒன்று நடக்கும். ஆனால் முடிவு எப்போ வரும், உலகத்தின் முடிவு எப்போ வரும் என்று கேட்ட அந்த கேள்விக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த இடத்திலே பதில் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த முடிவு வருவதற்கு முன்பாக உலகத்தின் முடிவு, அதாவது இந்த இடத்துல 1:5-14 வரை உள்ள வசனங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 5-14 வரை உள்ள வசனங்களில் உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3-14 வரை உள்ள வசனங்கள், 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 14 வரை உள்ள வசனங்களில் உலகத்தின் முடிவுக்கான அடையாளத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பவும் இயேசு அவர்களுக்கு பிரதிரம், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள், ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்வார். முதலாவது அடையாளம் என்ன சொல்லுகிறார், நானே கிறிஸ்து என்று அநேகர் சொல்லுவார்கள். இந்த நாட்களிலும் சரி முன்னாட்களிலும் சரி நானே கிறிஸ்து என்று சொல்லுகிற அநேக கூட்டங்களை நாம பார்த்திருக்க முடியும். நான் தான் கிறிஸ்து என்று சொன்ன அநேக ஊழியர்கள், ஆண்டவருக்காக உண்மையாய் ஊழியம் செய்த அநேகர் ஆண்டவருடைய திருப்பின ஊழியர்களை பின்னாட்களில் விழுந்து போய் நான் தான் கிறிஸ்து என்று சொன்ன செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பின்ன முடிவு நாட்களிலே நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுங்கள், கலங்காதிருங்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. பல ஆண்டுகளாக அநேக யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளும் வந்து கொண்டே இருக்கிறது. 2000 ஆண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரும் என்பதை எதிர்நோக்கி காத்திருந்த அநேகர் உண்டு. அதற்கு முன்பாகவும் அநேகர் நானே கிறிஸ்து என்று சொன்னார்கள். யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளும் வந்து கொண்டே இருந்தது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழுமும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம்
இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இதெல்லாம் ஆரம்பம் தான், ஆனாலும் முடிவு வராது. அப்பொழுது உங்களை உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் உருவாகும் என்பது நிச்சயமே. என்ன சொல்லுகிறார்? இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஒருவருக்கு ஒருவர் காட்டி கொடுக்கப்படுவார்கள். அக்கிரமம் மிகுதியாவதனால அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இந்த நாட்களிலே இரக்கமற்ற சூழல், அன்பு தணிந்து போன ஒரு சூழலை காண முடியும். ஆனால் முடிவு அறிந்த நிலை நிற்பனே ரட்சிக்கப்படுவான் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதில் ஆண்டவர் 14வது வசனத்திலே ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகத்தில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவரும். இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் என்ன செய்யப்படுமாம்? சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அதை இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வர்றதுக்கு முக்கியமான அடையாளமாக ஆண்டவர் சொல்லுகிறது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கு என்ன செய்யப்படுமா? சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். அதனாலதான் ஆண்டவர் ஒரு கற்பனையை கொடுத்து ஒரு கட்டளையை கொடுத்து விட்டு கடந்து சொல்லி இருக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் அன்றைக்கு சீஷர்களுக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். அதை நமக்கும் கொடுத்திருக்கிறார். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அந்த நாட்களிலே முடிவு வரும். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், ஒரு தூதனுக்கு ஆண்டவர் கட்டளையாக கொடுத்திருக்கிறதை நம்ம என்ன செய்ய முடியும்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6-7 வரை உள்ள வசனங்களிலே பார்க்கும்போது, வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாசைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியை சமுத்திரத்தை நீரூற்றுகளை உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். ஆண்டவர் ஒரு தூதனை கூட இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, எனது சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாசைக்காரருக்கும் ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடைய ஒரு தூதனை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாராம்? ஏற்படுத்தி வைத்திருக்கிறாராம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகைக்கு முன்பதாக என்ன நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார் என்றார். உலகத்தின் ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகத்தின் எல்லா இடங்களிலும் சகல ஜாதிகளுக்கும் சகல கோத்திரத்தாருக்கும் அறிவிக்கப்படும். அதை அறிவிக்கிற முக்கிய பங்கு ஆண்டவர் சபையாகிய நமக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதை தான் நாம் பார்க்க முடியும். இப்படி இந்த முடிவு வருவதற்கு முன்பாக, அதாவது இந்த முடிவு வர வேண்டுமானால் அதற்கு முன்பாக அடுத்த ஒரு உபத்திரவ காலத்தை ஆண்டவர் சொல்லி 15வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரை ஒரு கொடிய ஒரு உபத்திரவ காலத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்றார் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறது. மத்தேயு ஒரு ஆண்டவர் பிரசங்கித்த காரியத்தை இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். இதற்கு முன்பதாக கண்டிப்பாக என்ன செய்யப்படும் என்றால், சபை இன்றைக்கு நாம் ஆண்டவரை உண்மையாய் தொழுது கொண்டு ஆண்டவரை விசுவாசித்து ஆராதித்து கொண்டிருக்கிற நாம் என்ன செய்யப்படுவோம்? எடுத்து கொள்ளப்படுவோம். அதை தான் நம்ம
1 தெசலோனிக்கேயர் 1:10 சொல்லும்போது, இனி வரும் கோபாக்கினை என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் என்னது, ஒரு கோபாக்கினை நாள் வரும், அதற்கு முன்பாக சபையை நீங்களாக்கி ரட்சிப்பார். எப்படி என்றுதான் 1 தெசலோனிக்கேயர் 4:13-18 வரை நம்ம வாசித்து பார்த்தோம். நம்ம 1 தெசலோனிக்கேயர் 3:18 1 தெசலோனிக்கேயர் 4:13-18 வரை வாசித்து பார்க்கும்போது, அந்தியும் சகோதரரை, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகள்னாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுக. இந்த வார்த்தை, இந்த வசனம் என்ன செய்யப்படும் என்றால், இந்த கொடிய உபத்திரவ காலத்துக்கு முன்பதாக என்ன செய்யப்படும் என்றால் நிறைவேறும் என்பதை தான் நம்முடைய நம்பிக்கையாய் காணப்படுகிறது. தேவ எக்காலத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இந்த எக்கால சத்தம் யாருடைய காதுகளில் எல்லாம் தொனிக்கப்படுகிறதோ அவர்கள் மறுரூபம் அடைவார்கள். இந்த காரியம் இந்த கொடிய காலத்துக்கு முன்பதாக, கொடிய ஒரு உபத்திரவ காலத்துக்கு முன்பதாக நடைபெறும் என்பதை தான் இந்த இடத்துல மத்தேயு எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். அடுத்து அந்த உபத்திரவ காலத்துல என்ன வரும்? 15வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரையிலும் உபத்திரவ காலத்துல என்ன வரும் என்பதை குறித்து எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது பாழாக்குகிற அருவருப்பை குறித்து அந்த 70 வாரங்கள் என்று தானியேல் கண்ட ஒரு தரிசனத்தை நம்ம தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் தியானிக்கும் போது அழகாக தியானித்தோம். அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது என்று தெரியவில்லை. இந்த பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே தானியேல் சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். அதிலே 7 வாரங்கள் என்று சொல்லியிருப்பார். 7 வாரத்திலே முதல் 3.5 வாரங்கள் என்ன செய்யப்படும்? ஒரு வாரம் 7 நாட்களை குறித்து சொல்லியிருப்பார். அதுல 3.5 நாட்கள் என்று சொல்லி 3.5 ஆண்டுகள் எனது உபத்திரவம் கொஞ்சம் குறைவாக இருக்கு. அதற்கு பின்பு 3.5 ஆண்டுகள் கொடிய காலங்கள் வரும். அதை தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போவாக கடவர்கள், வீட்டின் மேல் இருக்கிறவன் தான் வீட்டில் எதையாக எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களில் கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். எப்ப இந்த காரியங்கள் நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. மலைகளுக்கு ஓடி போக வேண்டிய ஒரு காலம் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குத்துன அந்த கண்கள் இந்த உபத்திரவத்தின் நாட்களுக்கு முன்பாக சபை, திருச்சபையாகிய நாம் ஆண்டவருக்கு உண்மையாக, ஆண்டவரை உண்மையாய் விசுவாசித்து சேவித்தால் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படி கண்டிப்பாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது அவசியம். இந்த உபத்திரவ காலத்திலே நம்மளால என்ன செய்ய முடியாது என்றால் ஒன்றையுமே செய்ய முடியாது. அதனால இந்த முடிவுக்கு முன்பதாக முத்திரையை தரித்து கொள்ளாவிட்டால், அந்த முத்திரையை 666 என்கிறதான முத்திரையை நாம் தரித்து கொள்ளாவிட்டால் விற்கவோ வாங்கவோ முடியாது. அப்படி முத்திரையை தரித்து கொண்டவர்கள் யாரும் பரலோக ராஜ்யத்தில் சேவிக்க முடியாது. அதையெல்லாம் எருசலேம்
வந்து பின்னாட்களிலே தான் முதலாவது அந்தி கிறிஸ்துவை ஆதரிக்கிற எருசலேம். அதற்கு பின்பு அவன் வந்து இது எருசலேம் தேவாலயத்திலே பஞ்சியை பலியிட செல்லும் போதுதான் அவர்கள் என்ன செய்வார்கள், கண்டுகொள்வார்கள். அப்பொழுது ஆண்டவரை நோக்கி ஒலிவு மலைக்கு ஓடி போவார்கள் என்பதை தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். அந்த நாட்கள் எனது மாரி காலத்திலாவது, அதாவது மழை பெய்து கொண்டு இருக்கும் போது ஓடி போவதற்கு கடினமாக இருக்கும். ஓய்வு நாட்களில் எருசலேம் வந்து எங்கும் பிரயாணம் பண்ணக்கூடாது. ஓய்வு நாட்களிலே எருசலேமுக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய சட்டத்திட்டத்தின்படி எங்கும் ஓடி போகக்கூடாது. அதை தான் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள், ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரை சம்பவியாததும் இனிமேலும் சம்பவிதம் மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாகும். அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமே அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதே இருங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களை அற்புதங்களை செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்கள், ஆனால் புறக்கப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்கள், ஆனால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இது வந்து ஒரு உபத்திரவ காலத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அதாவது 7 வருட உபத்திரவ காலம், அதிலே 3.5 வருடம் கொஞ்சம் லகுவாக இருக்கும். ஆனால் 3.5 வருடம் மிக கடுமையான இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப உபத்திரவப்படுத்துகிற நாட்களாக இருக்கும். அதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். அந்த எடுத்துக்கொள்ளப்படும் போது நீங்களும் நானும் அந்த ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கும். நாம் மரித்து போனால் முதலாவது மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய வருகை வருமானால் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாகி ஆண்டவரை தரிசிக்க செல்வோம். அப்படி அந்த நாட்களிலே நாம் ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் சபைக்கு வேறு எந்த வாய்ப்பும் கொடுக்கப்படாது. உபத்திரவ காலத்திலே தப்பி மீந்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு உண்டு என்பதை பல வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆனால் உண்மையாகவே நாம் இந்த உபத்திரவ காலத்துல எப்படியாவது தப்பி அந்த முத்திரையை தரிக்காமல் இரத்த சாட்சியாக மரித்தாவது பரலோகம் போலாம் என்கிறதான எண்ணம் நமக்கு வேண்டாம். ஏனென்றால் அது நமக்கு வாய்ப்பாக கொடுக்கப்படுமா என்பது நமக்கு ஒரு கேள்விக்குறி. அந்த உபத்திரவ காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மாத்திரமே. சபைக்கு கொடுக்கப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையின் போது எக்கால சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்குமானால் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அந்த நாளுக்காக நாம் உண்மையாகவே வாஞ்சித்து அதற்காக ஆயத்தமாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 29 to 31 வரை உள்ள வசனங்களே, அந்நாட்களில் உபத்திரம் முடிந்த உடனே சூரியன், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகையே 29 to 31 வரை, அந்த 7.5 ஆண்டுகளுக்கு பின்பாக ஆண்டவர் சபையை சேர்த்து கொள்ளும்படியாக, சபையோட ஆட்டுக்குட்டியானவருக்கும் சபைக்குமான கல்யாணம் என்று சொல்லப்படுகிற ஆண்டவரோடு சேர்ந்து வாழுகிற ஒரு நாள் வரும் ஒரு நாளை ஆண்டவர் அதில் பகிரங்கமாக ஆண்டவர் என்ன செய்வார், அந்தி கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணி ஆண்டவர் வெற்றி வாகை சூடி சபையோடு திருமணம் செய்து கொள்ளுகிற, கல்யாணம் செய்து கொள்ளுகிற அந்த நாள் வரும். அந்த நாள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் 33.5 வருடம் இந்த உலகத்திலே என்ன செய்தார், மனிதனாக வாழ்ந்தார் என்பது நமக்கு தெரியும். அப்போ யூத பாரம்பரியத்தின்படி 40வது வயதிலே தான் ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் திருமணம் செய்து கொள்ள அனுமதி உண்டு. அவர்கள் 30 வயது வரை என்ன செய்ய வேண்டும், அவருடைய தாய் தகப்பனுடைய அண்டர்ல இருக்க வேண்டும். அதற்கு பின்பு 30வது வயதிலிருந்து அவர்கள் வீட்டை விட்டு வெளியே, ஒரு ஆண் மகன் வீட்டை விட்டு வெளியே வந்து தனக்கென்று தான் சொந்தமாக ஒரு தொழிலையோ ஒரு காரியத்தை செய்து தனக்கென்று ஒரு கூடாரத்தை நியமித்து கொண்டு அந்த கூடாரத்திலே மணவாட்டியை
ஒரு 40வது வயதிலே தான் திருமணம் செய்து ஒரு மணவாட்டியை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது யூதர்களுடைய கலாச்சாரம். ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த முறைமை அது. அந்த முறைமையிலே ஆண்டவர் பிசகவில்லை என்பதை நாம இதை தியானிக்கும் போது கற்றுக்கொள்ள முடியும். என்னால் 33.5 வருடம் ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆண்டவர் சபையை சபையை சேர்த்து கொள்ள வேண்டும் என்றால், மணவாட்டியாகிய திருச்சபையை சேர்த்து கொள்ள வேண்டுமானால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் 40 வயது ஆக வேண்டும். அப்போ ஆண்டவருடைய அந்த 33.5 வருடம், இன்றைக்கு ஆண்டவர் தேவனாக பரலோகத்திலே வீற்றிருக்கிற ஆண்டுகள் அவருக்கு கணக்கிடப்படுவதில்லை. இந்த 7 ஆண்டுகள் உபத்திரவ ஆண்டுகளும் அவருக்கு இந்த உலகத்திலே வாழுகிற ஆண்டாக அவருக்கு கணக்கிடப்படுமாம். அப்படி 33.5 வருடம் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். அடுத்த அந்த உபத்திரவ காலத்தின் 7 ஆண்டுகள், அப்படி 40 வயது முடிந்து 40.5 வயதிலே ஆண்டவர் சபையை கல்யாணம் செய்து கொள்வார் என்பதாக வேத வல்லுநர்கள் சொன்ன கருத்தை கேட்டபோது ஆண்டவர் எந்த எழுதி கொடுத்த பிரமாணத்திலும் மாறவில்லை என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்படி அந்த 7 ஆண்டுகள் முடிந்த பின்பு ஆண்டவர் பகிரங்கமாக வரும்போது என்ன நடக்கும் என்பதை தான் 29 31 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கதை பார்க்க முடியும். அந்நாட்களில் உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்தில் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், அப்பொழுது மனுஷனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். இது ஒரு பகிரங்க வரியாக ரகசிய வருகையின் போது எக்கால சத்தம் ஆண்டவருக்கு உண்மையாய் வாழுகிற ஆண்டவருக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட நீதிமான்களுக்கு மட்டுமே கேட்கப்படும். ஆனால் இந்த பகிரங்க வருகை எல்லாருக்கும் தொனிக்கப்படும் என்பதை நாம பார்க்க முடியும். அதை தான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறதுவாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி எல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கும் தேவ பக்தியும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் என்பதை பார்க்க முடியும். அது 32 35 வரை எருசலேமின் முடிவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானம் பூமி ஒளிந்து போனால் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுது, அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அதாவது இஸ்ரவேல் என்கிற ஒரு நாடே இல்லாதபடி முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு இருந்தது. அத்திமரம் என்று சொல்லுகிறது இஸ்ரவேல் நாட்டை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. அந்த இஸ்ரவேல் என்கிறதான ஒரு நாடே இல்லாதபடிக்கு முற்றிலுமாய் அழிக்கப்பட்டிருந்தது. 1948ஆம் ஆண்டு அவர்களுக்கு இஸ்ரவேல் என்கிற ஒரு தனி நாடு திரும்பவும் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது என்றால் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அவர்கள் தனி நாடாக இருக்கிறார்கள். ஆங்காங்கே சிதறி போன இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப தங்கள் சொந்த நாட்டிற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு இதா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமாய் காணப்படுகிறதாய் பார்க்க முடியும். எருசலேம் தேவாலயம் கட்டப்படுவதற்காக எல்லா ஆயத்தங்களும் செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் சொல்லுகிறது, இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் சொல்லிருக்கிறத பார்க்க முடியும். 36 44 வரை உள்ள வசனங்களிலே அந்த நாளையும் நாளிகையும் அறிய முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளையும் நாளிகையும் பிதா ஒருவர் தவிர வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாது என்கிறதான சத்தியத்தை அந்த இடத்துல சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். நோவாவின் காலத்திலும் மழை பெய்ய போகுது என்று சொல்லிக்கொண்டே இருந்தும் யாருமே அதற்கு செவி கொடுக்கவில்லை. நோவா என்ற நீதிமானின் குடும்பத்தை தவிர மற்ற யாரும் அதற்கு ஆயத்தமாய் இருக்கவில்லை. அதே போலதான் மனுஷகுமாரனுடைய வருகை. அவர் இன்றைக்கு வருவார், அன்றைக்கு வருவார், 2000 ஆண்டுகளே கண்டிப்பாக ஆண்டவர் வருவார் என்று ஒரு கூட்டம் ஆயத்தமாய் காத்திருந்தது. ஆனால் அப்பொழுது ஆண்டவர் வரவில்லை. எப்பொழுது வருவார் என்பது யாருக்குமே தெரியாது. பிதா ஒருவர் தவிர மற்ற யாராலும் கணிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அது தெரியாது, தூதர்களுக்கும் தெரியாது. அதை தான் இந்த இடங்களில் சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். வீடுகளை வாசித்து பாருங்கள்.
நமக்கு நேரம் சுருக்கமா இருக்கிறதுனால நான் கடந்து போகிறேன். நாம் செய்ய வேண்டிய காரியம் 42வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுது, விழித்திருங்கள். 44வது வசனம், ஆயத்தமாயிருங்கள். விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள். விழித்து ஆயத்தமாய் இருக்கும்போது மாத்திரமே அந்த வருகைக்கு நாம் எதிர்கொண்டு போக முடியும். அந்த நாளையும் நாளிகையும் யாருமே கணிக்க முடியாது. பல கணிக்கைகள், பல காரியங்கள் இந்த நேரத்தில் இப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். இல்லை இன்றைக்கு தான் வருவாரா தெரியாது, நாளைக்கா வருவார், எப்போ வருவார் என்று யாருக்குமே தெரியாது. அந்த நாளையும் நாளிகை அறியாதபடினால விழித்திருந்து ஆயத்தமாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 45லிருந்து 51 வரையில 2 விதமான ஊழியர்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன். எஜமான் வருவது அப்படி செய்கிறவனாக காணப்படும் ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றும் மேல் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரனை அடிக்க தொடங்கி வெறியரோட புசிக்கும் குடிக்கும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிகள் அறியாத நாளிகை அவருடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரனோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். எப்ப வருவான்னு தெரியாது. இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை இன்னும் காலதாமதமாகும். நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துச்சு கடைசியா ஆண்டவரோடு நெருங்கி கொள்ளலாம் என்கிறதான எண்ணம் இருக்குமானால் அப்படியல்ல. எந்த வேளையில வேணுனாலும் ஆண்டவர் வருவார். இதுவே இரட்சணிய நாள். இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே திரும்ப ஆண்டவர் கிருபை தருவாராக. 25ஆம் அதிகாரமும் ஒலிவமலை பிரசங்கம் தான். அதுல 1லிருந்து 13 வரை உள்ள வசனங்களிலே அந்த 10 கன்னிகளின் உவமை, அதை நம்ம உவமைகள் கற்றுக்கொள்ளும் போதே கற்றுக்கொண்டோம். தாளந்துகளின் உவமை 14லிருந்து 30, இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும். 31லிருந்து 46 வரை உள்ள வசனங்களே செம்மறி ஆடுகளுக்கும் வெள்ளாடுகளுக்கும் ஆண்டவர் என்ன ஆண்டவர் பிரிப்பார். அதாவது நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவ காலம் முடிந்து ஆண்டவர் என்ன செய்வார், பரலோகத்திலே சேர்க்க போகிறவர்களையும் ஆண்டவர் நரக ஆக்கினைக்கு தள்ளப்படுகிறவர்களையும் ஆண்டவர் பிரிக்கிற ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஒரு நாளை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லியிருப்பார். கிறிஸ்து தமது சிங்காசனத்துல வீற்றிருப்பார். எங்கே வீற்றிருப்பாராம்? அவருக்கு மகிமையுள்ள சிங்காசனத்திலே ஆண்டவர் வீற்றிருந்து செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் ஆண்டவர் பிரிப்பார். அதைதான் வெளிப்படுத்தின 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவன் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானம் அகன்று போனா அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. ஆண்டவர் என்ன செய்வாராம், வெள்ளை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து வெள்ளாடுகளை இந்த 31லிருந்து 46 வரை உள்ள வசனங்களில் வாசித்து பார்க்க ஆண்டவர் சொல்லுகிற நான் உங்களை கேட்கிறேன், வெள்ளாடுகளை தமது வலது பக்கத்திலும் செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். என்ன செய்வாரா ஆண்டவர்? அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருக்கிறதை பார்த்து, வாருங்கள் என் பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டாது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். தாகரமா இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள் என்று ஆண்டவர் ஒரு லிஸ்டே சொல்லுகிறார். அப்ப எப்ப நாங்க உங்களை பசியா கண்டேன், எப்ப தாகத்தோடு கண்டேன்னு சொல்லும் போது, இல்ல இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்ப நம்ம இரக்க குணம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றி இருக்கிற யாரை கண்டாலும் நம்ம இரக்கம் உள்ளவர்களாய், இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், அப்படிப்பட்ட ஒவ்வொருவர்களை தான் ஆண்டவர் தம்மோடு சேர்த்து கொள்வார் என்கிறதான ஒரு சத்தியம், ஒரு நியாய தீர்ப்பு என்கிறதான ஒரு நாளை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அதை தான் எபிரேயர் 6ஆம் அதிகாரம்
10வது வசனத்துல, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆண்டவர் நாம் செய்கிற ஒவ்வொரு நீதி உள்ள காரியங்களையும், நீதியான காரியங்களையும் ஆண்டவர் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. நாம் இந்த உலகத்திலே வாழுகிற நாட்களிலே உண்மையாகவே ஆண்டவருக்காக நிற்க, நம்மை சுற்றி இருக்கிற கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு நேசிக்க, அவர்களுக்காக பரிதபிக்க, அவர்களுக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்க தாலும் ஆண்டவர் அதை என்ன செய்வாரா, தம்முடைய கணக்கிலே வைத்திருக்கிற கர்த்தரா இருக்கிறார். அதனால நியாய தீர்ப்பு நாளிலே வலது பக்கத்திலே நாம் நிற்க வேண்டுமா, இடது பக்கத்திலே நிற்க வேண்டுமா? அவர் தம்முடைய சபையை சேர்த்துக்கொள்ள வரும்போது அவரோடு நாம் எடுத்துக்கொள்ள ஆயத்தமாகிறோமா? எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களில் நாம சிந்தித்து பார்க்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆயத்தமாயிருப்போம், விழித்திருந்து ஆயத்தமாயிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளில் அப்பா உம்முடைய 2ஆம் வருகை குறித்து தியானிக்க கிருபை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உம்முடைய வருகை நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே உம்மோடு ஆண்டவரை எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக, இந்த உலகத்துல எவ்வளவு இடுக்கமான வாசலா இருந்தாலும் ஆண்டவரே அதுல உண்மையா ஆண்டவரே நின்று ஆண்டவரே பரிசுத்தமா எங்களை காத்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய வருகையில எங்களை எடுத்துக்கொள்ள என் தேவநீர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஆய்ச்சபிக்கிறோம். முழுமையா உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.